ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு வந்துருக்கூடியது பேட் பேரடைஸ். வாங்க பார்க்கலாம் இந்த பேட் பேரடைஸில் ஃப்ரீயாக என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டோம். நாம் இன்றைக்கி வந்துருக்கக்கூடியது பேட் பேரடைஸில் உள்ள வாட்டர் ஃபால் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட என்னென்ன இடங்கள் நம்ம ஃப்ரீயாக பார்க்கலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் செட்டல் பஸ்ஸு கத்திப்பிலேருந்து எடுத்து வரலாம், இல்லைனா சோச்சிக்காங்கிலேருந்து 927 பஸ்ஸில் வரலாம். அம்மோக்கிலேருந்து 138 பஸ் எடுத்தோம்னா நம்ம இங்கே வரலாம். கத்திப்பிலேருந்து செட்டல் பஸ்ஸு இருக்குது இங்கே வர்றது. நாம் பேட் பேரடைஸுக்கு பக்கத்தில் உள்ள அந்த மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் இறங்கிருக்கு. இந்த இடத்துல இறங்கி இந்த நைட் சஃபாரி, ரிவர்ஸ் ஒண்டர், சிங்கப்பூர் ஜூவுக்கு நம்ம இங்கேருந்து பஸ் எடுத்து போயிடலாம். நாம் இந்த பேட் பேரடைஸ்க்கு தான் நம்ம போகிறோம். இந்த இடத்துல இந்த எக்ஸலேட்டரை ஃபாலோ பண்ணி போனோம்னா போதும். பேட் பேரடைஸ், வெல்கம் டு மண்டாய் வைல்ட் லைஃப் வெஸ்ட். இந்த இடத்துல நமக்கு மேலே வரும்போதே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பறவை பூங்கா, அதாவது பேட் பேரடைஸுக்கு இந்த பக்கத்தில் போகணும். சிங்கப்பூர் ஜூவுக்கு, அதே போல் ரிவர் ஒண்டர்ஸ், நைட் சஃபாரிக்கு நம்ம எக்ஸலேட்டர் எடுத்து செட்டல் பஸ்ஸில் எடுத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சாப்பிடக்கூடிய இடத்துல வந்து எல்லாமே இருக்குது. நாம் இன்னைக்கு இந்த பேட் பேரடைஸில் என்னென்ன ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இந்த இடங்களில் நேச்சரில் நடந்து போகிறதுக்கு வசதியாகிட்டே இந்த இடங்களில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த ஃபாலோ பண்ணி போனால் நாம் அந்த லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு வசதியாகிட்டு. இது வந்து இந்த லெக் ப்ளே ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த ஃபாலோ பண்ணி போனால் நாம் அந்த லிஃப்ட் லாபிக்கு போயிடலாம். இந்த லிஃப்ட் லாபி வந்து நம்ம இப்போ பஸ் எடுத்து வந்த இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி வரும்போது அந்த இடத்துல இருக்குது. அதே போல் நாம் ஜூவுக்கு போனோம்னா அந்த இடங்கள்லேருந்து நடந்து போகிறதுக்கும் வசதி இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது தான் இப்போ மிரல்னு சொல்லக்கூடிய அந்த டைகரு. போன வருஷம் தான் அந்த இதை வச்சுருக்காங்க, 2023. இது வந்து லேயர் பை லேயர் ஆட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணதாக பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளால் நிறையா மிருகங்களையும் பார்க்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த இடங்களில் நம்ம வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. ஹூ கிவ் த ஃபிக் அபவுட் ஃபிக்ஸ், அதாவது பறவைகளுக்குள்ள அந்த பழங்களெல்லாம் வைக்கக்கூடிய இடமா இருக்குது. இந்த இடங்களில் இந்த ஃபிக்ஸ் ட்ரீ எல்லாம் நிறையா இருக்குது. ஃபிக் ட்ரீ எல்லாம் நிறையா இருக்குது இந்த இடங்கள் அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. நாம் இதில் பார்க்கும்போதே தெரியும். இந்த இடத்துல வரும்போது குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விளையாட்டு இடம் இருக்குது. இந்த இடங்களில் நம்ம வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. ஹூ கிவ் த ஃபிக் அபவுட் ஃபிக்ஸ், அதாவது பறவைகளுக்குள்ள அந்த பழங்களெல்லாம் வைக்கக்கூடிய இடமா இருக்குது. இந்த இடங்களில் இந்த ஃபிக்ஸ் ட்ரீ எல்லாம் நிறையா இருக்குது. ஃபிக் ட்ரீ எல்லாம் நிறையா இருக்குது இந்த இடங்கள் அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. நாம் இதில் பார்க்கும்போதே தெரியும். இந்த இடத்துல வரும்போது குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விளையாட்டு இடம் இருக்குது. நல்ல ஒரு அழகான ப்ளே கிரவுண்ட் இருக்குது குழந்தைகள் விளையாடுறதுக்கு. நாம் இப்போ பார்க்குறது அந்த பங்குலின் ஹைட் அவுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளே கிரவுண்டு. இந்த பங்குலின் ஹைட் அவுட் வந்து குழந்தைகள் விளையாடுறது, அதே போல்
இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடங்களில் உங்கள் குழந்தைகளோடு வந்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணி அந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நாம் மண்டாய் ஜூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடங்களுக்கெல்லாம் வந்தோன்னா குழந்தைகள் இந்த இடங்களுக்கு விளையாடுறதுக்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. நம்ம இந்த குழந்தைகளை இதில் விளையாட விட்டுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல உட்காந்து பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்குது. அந்த வசதியில் இந்த இடங்களில் சேரெல்லாம் போட்டிருக்கனால இன்னும் நல்ல அழகான இடமா இருக்குது. இந்த இடத்த தான் பங்குலின் ஹைட் அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ பார்க்குறது அந்த பங்குலின் ஹைட் அவுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளே கிரவுண்டு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் ஒரு ப்ளே கிரவுண்டும் இருக்குது. நம்ம இந்த இடங்கள்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகலாம். அந்த வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு வெளியாகக்கூடிய இடம். நம்ம இந்த இடங்களில் உட்காரலாம், ஆனால் தரையில் உட்காராதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாம் இந்த சேரில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகலாம், எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சேரை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் பார்க்குற அந்த சேரை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாலும் இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நாம் இப்போ பார்க்குறது தான் அந்த ஃபாரஸ்ட் ஸ்ட்ரீம் ட்ரெயில். இது நல்ல ஒரு குகையாட்டு ஒரு டிசைன். இந்த இடத்துல நல்ல குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம். அதே போல் இந்த இடத்துல இந்த போட்டு வச்சுருக்கக்கூடிய டிசைனில் ஒரு டிசைன். நம்ம உள்ளே உட்காந்து ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க நல்ல அழகாக இருக்கும். இந்த மரங்களில் மேலே இந்த மரங்களை வெட்டி போட்டக்கூடிய அந்த கம்புக்கு மேலே நம்ம குழந்தைகள் ஏறி ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்களில் ஃபோட்டோ எடுக்கிறது. அதே போல் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா பழைய மரங்களை வச்சுருக்காங்க. கீழே ரப்பர் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துல ஸ்டார் பாக்ஸ் இருக்கிறதுனால நாம் வந்து காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அதை சுற்றி நல்ல ஒரு பூக்களெல்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு பார்வைக்கு நல்ல அழகான லுக்காக இருக்குது. அப்படி இந்த இடமும் ஒரு நல்ல ஒரு அழகான கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது நமக்கு இந்த ஃபாரஸ்ட் ஸ்ட்ரீம் ட்ரெயில். நம்ம அந்த பக்கத்துலேருந்து வந்தோம். இப்போ அப்படியே இந்த பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு நல்ல இடம். அப்படியே இந்த இடத்துல நம்ம போனோன்னா நமக்கு நினச்ச மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி இந்த இடங்களில் ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாட்டம் இருக்குது. நம்ம போன வழியிலே திரும்பி இந்த இடத்துல பழையபடி வந்தாச்சு. நாம் இந்த இடத்துல அப்படி நேராக போகும்போது அந்த ஃபாரஸ்ட் ஸ்ட்ரீம் ட்ரெயிலில் இந்த அடுத்த சைடில் பின்பக்கத்துலேருந்து இப்படி வந்தோம்னாலே நம்ம அந்த பேர்ட் பேரடைஸுக்கு போகக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடும். இந்த பேர்ட் பேரடைஸில் வந்து நம்ம இந்த இடங்களில் வந்து பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க வசதியாட்ட அந்த ஃபுல்லாக பறவைகளோட சேர்த்த ஒரு நல்ல ஒரு டிசைன் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அழகான டிசைனாக இருக்குது. இந்த இடத்துல 52 கலர்ஃபுல் இயராட்டு ஜூரோங் பேர்ட் பார்க்கை பற்றியும் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த பேர்ட் பேரடைஸ் வந்து ஜூரோங் பேர்ட் பார்க்கில் இருந்திருந்து அதுக்கப்புறம் இங்கே மாற்றி எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த பேர்ட் பேரடைஸ். 1971 2023 வரை உள்ள இன்ஃபர்மேஷனை இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பேர்ட் பேரடைஸ் ஓப்பன் பண்ணதும் 15 நவம்பர் 2023 அப்போதைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் லாரன்ஸ் வாங் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியதான். இந்த இடங்கள்லேருந்து நம்ம பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த பறவைகள்னு வச்சு வைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரோடு வச்சிருக்கக்கூடிய இடத்த தான் க்ளவுட் டான்ஸர்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல இடமா அந்த இடங்களில் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடமா இருக்குது. நாம் இப்போ பார்க்குறது தான் அந்த வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபாலுக்கு நம்ம ஃப்ரீயாகவே வரலாம். இந்த வாட்டர் ஃபாலுக்கு காசு கிடையாது.
இந்த வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பேமெண்ட் கிடையாது, ஃப்ரீயாகவே என்ட்ரு ஆகும். அப்படி ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த வாட்டர் ஃபால். சேவிங் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிறைய விதமான பறவைகளை பற்றி சொல்லுவாங்க. மண்டாய் பேர்ட் பாரடைஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃப்ரீ வாட்டர் ஃபால் வந்து இதை சொல்லலாம். இந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியும், கீழே இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை விட்டு நீங்கள் மேலே இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இந்த வாட்டர் ஃபாலுக்கு கீழே போய் பார்க்குறதுக்கு நம்ம எக்ஸலேட்டர்லேயும் போகலாம், அதே போல் இந்த டனல்லையும் போகலாம். நாம் இந்த டனலை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. நாம் இந்த டனலை தான் ஃபாலோ பண்ணி போகிறோம். இந்த டனலை ஃபாலோ பண்ணி கீழே போய் நிற்கும்போது தான் அந்த கீழேருந்து அந்த வாட்டர் ஃபால் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த இடங்களில் சின்ன சின்ன ஓப்பனிங் வச்சுருக்கிறதுனால நம்ம இந்த இடங்களில் நின்று நல்ல ஒரு ட்ரைபாடோட வாங்க இந்த வாட்டர் ஃபாலுக்கு வரும்போது. இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் நமக்கு அந்த வாட்டர் ஃபால் கீழே இருக்குது. நம்ம இந்த எக்ஸலேட்டரில் வந்தால் தான் அந்த பக்கம் வந்து இறங்கி அடுத்த எக்ஸலேட்டரில் கீழே இறங்கணும். நாம் இந்த டனலுக்குள்ளாலே போகும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வியூவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த சைட்லேயும் லெஃப்ட்டில் திரும்பினாக்கி நீங்கள் எக்ஸலேட்டர் எடுக்கலாம். ஆனால் இந்த டனலுக்குள்ளார போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கிடைக்கும், பார்க்கலாம். இந்த இடங்களில் வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கலாம், ஒரு நல்ல இடம். ஸ்பெஷலி இந்த இடம் இந்த இடத்துல வந்து நின்று பார்க்கும்போது தான் ஒரு நல்ல அழகான வியூ. நமக்கு இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அந்த இடங்கள்ல நல்ல அழகாக ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த மண்டாய் வாட்டர் பார்க்.
நம்ம இந்த இடங்களில் வந்து நமக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க நல்ல இடமா இருக்கும். இந்த இடங்களில் வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு நல்ல இடமா இருக்கும். நீங்கள் குழந்தைகளோட வந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து வாங்க. இந்த இடங்களில் வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த இடங்களில் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ எடுக்கிறது. நம்ம இந்த வாட்டர் ஃபாலுக்கெல்லாம் வரும்போது குழந்தைகளோட வந்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஏன்னா ஈரமான தரனால வழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நல்ல ட்ரைபாடோட வாங்க. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட வாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோக்களோ வீடியோக்களோ எடுக்கலாம். இந்த பேர்ட் பேரடைஸுக்கு இல்லைனா சிங்கப்பூர் ஜூவுக்கு வர்றதுக்கு நீங்கள் கத்திப்புலேருந்து ஷட்டல் பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்குது, அதுலேருந்து வந்துடலாம். அப்படி இல்லை வேறு இடங்கள்லேருந்து வரணும்னா நீங்கள் அம்மோச்சியிலேருந்து 138 பஸ் எடுத்து வந்துடலாம். சோச்சிக்கு அங்கே இன்டர்சேஞ்சிலேருந்து வந்தீங்கன்னா 9 to 7 பஸ்ஸில் வந்துடலாம். அப்படி 3 இடத்துலேருந்து நம்ம பஸ் சர்வீஸ் இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த பேர்ட் பேரடைஸ். நாம் இன்றைக்கி பார்த்தது பேர்ட் பேரடைஸில் ஃப்ரீ ஆட்டோ பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். உங்களுக்கும் இந்த இடங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம இந்த இடத்துல வந்தோம்னா நமக்கு பஸ் எடுத்துடலாம். நமக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம அதில் எக்ஸலேட்டரில் மேலே ஏறணும். இந்த இடத்துல போனோம்னா நம்ம பஸ் எடுத்துடலாம். கைஸ் நாம் இன்றைக்கி பார்த்தது பேர்ட் பேரடைஸ். பேர்ட் பேரடைஸில் உள்ள ஃப்ரீயாக அக்சஸ் ஆகக்கூடிய எல்லா இடத்தையும் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.